வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அது வரும் தசாபுத்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா 2 செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி, ராசி அதிபதி 8ல் இருக்கிறது பார்த்து பேசணும். கொஞ்சம் அதுவும் மிருகசீஷ நட்சத்திரத்திலே போகும்போது கொஞ்சம் எமோஷனாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக இருக்கும். பேசும்போது கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 7ஆம் அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள். அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சுபமாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வீடு சொத்து மனைகள் ஏதாவது விற்பனைக்கு இருந்ததுன்னா அது விற்பனை சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றிகள், வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீகம், பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வருது. தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதி ஏற்கனவே சுமார் 2ல் இருக்கும்போது கவனமாக பேசணும். குடும்பத்தில் தேவையில்லாத தர்க்கங்களை எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாயார் சம்பந்தமான விஷயம், வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளியூர் வெளிநாடு போகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தான் எல்லாமே சரியாயிடுங்க. 10 11ஆம் அதிபதியான உங்களுக்கு சனி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். இப்போ சனி வக்கரமாக போகும்போது யாராவது ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கும், அவங்களுக்கு சிறப்பான பலன், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுவே 12ஆம் அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா 4ல் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம், சின்ன சின்ன விரயங்கள், வீடு பராமரிப்பு வேலை, வண்டி வாகனம் சர்வீஸ், இந்த மாதிரி விஷயங்களுமே கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்த பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பலங்கள். மேஷ லக்னமாக சூரியன் தசாபக்தி. சூரியன் 5ஆம் அதிபதியான சூரியன் இப்போ 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள். சில நேரங்களில் குழந்தைகளுக்கும் உங்களுக்குமே நிறைய தர்க்கமாகுது, நடா இவ்வளோ செலவு வச்சுட்டீங்களேங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். மேஷ லக்னமானது சந்திர தசாபக்தி. சந்திரன் நல்ல ஒரு பிரயாணங்களை கொடுக்கும். நல்ல பிரயாணங்கள், நல்ல ஏற்றங்கள், பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுடைய எஃபோர்ட்டில் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபத்தின்னு கவனமாக பேசணும். இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிற இடங்களில் கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபத்தின். ராகு 11ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், பிரயாணங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமான பலன்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் உச்சமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் சிரமங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். மற்றபடி பார்த்தா நிலபுலங்கள், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பராமரிப்பு செலவுகள், வீடு பராமரிப்பு செலவுகள், வண்டி பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி உங்களுடைய மேஷ லக்னமாக சனி தசாபுத்தி அந்தரங்கள் சனி 10 11 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் இப்போ வக்கரமாக இருக்கும்போது ஒரு விஷயம் வேகம் முடியும், கொஞ்சம் டிலே ஆகும். இதே உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வக்கரமாக சனி இருந்தால் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் 3 6ஆம் அதிபதியான புதன் சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகளையும், நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக கேது திசாவது. கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் குழந்தைகளாக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கொஞ்சம் ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள், இல்லாட்டி குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் தர்க்கங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள்.
சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது, கைகூடி வரும். ஸோ இப்போ கொஞ்சம் வந்து சத்தை எடுத்து முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி நீங்கள் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வழிபாடு. ஸோ பௌர்ணமி வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுங்க. சித்தர்கள் வந்து வழிபாடு வந்து அதுவும் சித்தர்கள் சமாதிகளுக்கு போயிட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன், ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப பெருசாக கை கொடுக்கும்னா, எப்போதுமே வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டு இருக்கேன், பிறந்ததுலேருந்தே எனக்கு கடனை விட்டு நான் வெளியில் வரவே இல்லை, ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டின மாதிரி இருக்குது, எனக்கு வந்து எதுவுமே தெரியல, நாளைக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது, என்ன ஐடியாவும் கிடையாது, எந்த ஒரு பிளானும் கிடையாது, ஒரு மாதிரி கண்ணை கட்டின மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஆட்கள், கடன் தீராதவர்கள், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பௌர்ணமி அன்று ஒரு சித்தர் சமாதிகளுக்கு சென்று போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு கேது ஒரே கட்டத்தில் இருக்குது, இல்லை குரு கேது பார்வை இருக்கிறது, குரு கேது நட்சத்திரம், கேது குரு நட்சத்திரத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சித்த சமாதிகளுக்கு போனீங்கன்னா நல்ல கிளாரிட்டி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து அதை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த ப்ரேயர் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அது வந்து பௌர்ணமிக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஈவினிங்கில் வந்து சித்த சமாதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணிக்கு போனீங்கன்னா போதும். ஸோ 8 மணிக்கு போய்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே ஒரு 1/2 மணி நேரம் இருந்தீங்கனாலே அந்த வைப்ரேஷனில் நம்ம இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப அற்புதமாக அது சித்த சமாதியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் போய் பாருங்கள் பௌர்ணமி அன்னைக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைக்கிளில் சுற்றி இருந்த ஒரு ஆள், அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் படுத்து தூங்கிடுவார். பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு அவர் போய் படுத்து தூங்கிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் வந்து வேறு லெவலில் வந்து பெரிய முன்னேற்றங்கள், அதுக்கப்புறம் அவர் லைஃபே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டில் நிம்மதியாக இருக்கார். காரணம் என்னென்னா அந்த வழிபாடு. இன்றைக்கும் வந்து ஒரு பாம்பன் சுவாமிகள்கிட்ட வந்து பௌர்ணமி போயிடுவார். இப்போ தூங்க விடுறாங்களா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து போய் வழிபாடு அட்லீஸ்ட் இந்த பௌர்ணமி அன்றைக்கி போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த வைப்ரேஷனில் உட்கார்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன வெள்ளி டம்ளர், முடிஞ்சதுன்னா வெள்ளி டம்ளர், இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்னாலும் ஓகே. ஸோ அந்த டம்ளர் வாங்கி அதில் வந்து கொஞ்சம் பால், பழம், குங்குமப்பூ போட்டு மனதார நீங்கள் வழிபடும் சித்தர்கள் உங்கள் குலதெய்வம், மேஜராக வந்து குலதெய்வம், ஸோ குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நிறைய மாற்றங்கள், இது கண்டினியூவாக பண்ணும்போது எல்லாருமே வந்து உடனடி நிவாரணி அப்படிங்கிற லெவலில் தான் எல்லாமே இருக்கும். அப்படிலாம் கிடையாது, இது டைம் எடுக்கும். ஸோ ஒரு மாதத்துலேயே உடனே ரிலீஃப் தெரியாது. நீ ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் கண்டினியூவாக பண்ணும்போது லைஃப்பில் வந்து முதல்ல வர நிம்மதி வருங்க. நம்ம வந்து அந்த ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேருந்து முதல்ல வெளியில் வரும், நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் ரொம்ப அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ இது ஒரு சிறப்பான ஒரு பிரார்த்தனை. அதனால் வந்து பௌர்ணமி பிரார்த்தனை வந்து விட்டுறாதீங்க. எப்போதுமே வந்து பௌர்ணமி, இந்த வாரம் வந்து பௌர்ணமி வருது. ஸோ அந்த பௌர்ணமி அன்றைக்கி சித்த சமாதிகள் போய்ட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.